மறைந்த நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனின் உடல் ராணுவ மரியாதையுடன் இன்று தகனம் செய்யப்பட்டது. பெசன்ட் நகர் மின் மயானத்தில் 42 குண்டுகள் முழங்க நடைபெற்ற இறுதிச் சடங்கில் ஏராளமான தலைவர்கள் கலந்து கொண்டு இறுதி மரியாதை செலுத்தினர். உடல் நலக்குறைவால் சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் நாகாலாந்து மாநிலத்தின் ஆளுநருமான இல கணேசன் சிகிச்சை பலனின்றி நேற்று காலமானார். அவருக்கு வயது 80. மறைந்த இல கணேசனின் உடலுக்கு தமிழக ஆளுநர் RN ரவி அஞ்சலி செலுத்தினார். இல கணேசனின் மறைவால் தாம் மிகுந்த வேதனையடைந்ததாகவும் இளம் வயதிலிருந்தே எளிமையுடனும் பணிவுடனும் தன்னலமற்ற சேவைகளுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் அவர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் என்றும் கூறியுள்ளார். இல கணேசன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இன்று நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் மாற்றுக் கொள்கைகள் கொண்ட இயக்கங்களில் உள்ள தலைவர்களிடத்திலும் மரியாதை பாராட்டியவர் இல கணேசன் என்றும் மாண்புடன் நடந்து கொண்டு அரசியல் நாகரீகம் பேணி காத்தவர் என்றும் கூறியுள்ளார். மறைந்த இல கணேசன் உடலுக்கு மத்திய அமைச்சர்கள் அர்ஜுன் ராம் மெஹ்வால், எல் முருகன் உள்ளிட்டோரும் மலரஞ்சலி செலுத்தினர். அப்போது பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், சிறந்த இலக்கியவாதியும் பேச்சாளருமான இல கணேசன் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் மொழியையும் உலக அளவிற்கு கொண்டு செல்ல பாடுபட்டவர் என தெரிவித்தார். தமிழ் கலாச்சாரத்தை தமிழ் மொழிக்கு உலகளவில் எடுத்துக்கொண்டு செல்வதில் அவருடைய பங்கு ஒரு பெரிய பங்காக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நபரை நாம் இழந்திருக்கும் இந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்தினருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கும் அதேபோல நாகாலாந்து மக்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னதாக மறைந்த இல கணேசனின் உடலுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தங்கள் குடும்பத்தின் மூத்த உறுப்பினரை இழந்துவிட்டதைப் போல உணர்வதாக பாஜக மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். அவரது வழிகாட்டுதலால் கட்சியில் நல்ல தலைவர்களை பார்க்கிறோம் என்று கூறியுள்ள வானதி சீனிவாசன், தங்கள் கட்சி ஜனநாயகத்தின் மதிப்புகளை பின்பற்ற வேண்டும் என்று இல கணேசன் வலியுறுத்தியதாக குறிப்பிட்டார். அஇஅதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் மறைந்த இல கணேசனின் உடலுக்கு மலரஞ்சலி செலுத்தினார். மறைந்த இல கணேசனின் உடல் தியாகராய நகரில் இருந்து ராணுவ மரியாதையுடன் பெசன்ட் நகர் மயானத்திற்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. பெசன்ட் நகர் மின் மயானத்தில் இல கணேசன் உடலுக்கு நாகாலாந்து முதலமைச்சர் நெஃப்யூ ரியோ, ஜார்க்கண்ட் ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், தமிழக ஆளுநர் RN ரவி, மத்திய அமைச்சர்கள் அர்ஜுன் ராம் மெஹ்வால், எல் முருகன், தமிழக அமைச்சர்கள் ரகுபதி, மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலரும் மலர் வளையம் வைத்து இறுதி மரியாதை செலுத்தினர். பின்னர் 42 துப்பாக்கி குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெற்றது. தேசிய கொடியை போர்த்தி இல கணேசனுக்கு முப்படை அதிகாரிகள் மரியாதை செலுத்தினர். பின்னர் பெசன்ட் நகர் மின் மயானத்தில் இல கணேசனின் உடல் தகனம் செய்யப்பட்டது. இல கணேசன் மறைவையொட்டி நாகாலாந்தில் 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது.